மொஹபத் சர்பத்தும் நோன்பு கஞ்சிக்கு ஏற்ற ஹெல்த்தியான உளுந்து துவையலும் செய்ய போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துப்போம். அது விதை இல்லாமல் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வடிகட்டும் போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. கிர்னி பழமும் வாட்டர்மெலனும் விதையை எடுத்துட்டு வடிகட்டுன்னு. ஏன்னாக்கா அது வடிகட்டும் போது அதில் வந்து தங்கிக்குது. அதனால் ஃபில்டர் பண்ணும்போது சிரமமாக இருக்குது. அதனால் எடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிட்டு வடிகட்டுன்னு விதையை எடுத்துட்டு நல்லா வந்து வாட்டர்மெலனை வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். 3 கிளாஸ் அளவுக்கு வந்து பெரிய கிளாஸில் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபில்டர் பண்ணி வாட்டர்மெலன் ஜூஸை. இது வந்து மொஹபத் ஜூஸு அப்படிம்பாங்க. இதில் ரோஸ் மில்க்லேயும் போட்டுக்கலாம். அகர் அகர் போட்டு ஜப்ஜா, பாதாம் பிசின்னு இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி வாட்டர்மெலன்லேயும் பாதாம் பிசின், ஜப்ஜா இதில் வந்து குளிர்ச்சி தன்மை உள்ள ஐட்டங்களை வந்து நம்ம சேர்த்துக்கிறது தான் மொஹபத் சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இனிப்புக்காக எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த வாட்டர்மெலனில் வந்து இனிப்பு போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னாக்கா இதில் வந்து போதுமான சர்க்கரை வந்து இனிப்பு வந்து இருக்குது. இதுக்கு வந்து வாட்டர்மெலனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மேலேயும் போட்டிருக்கேன். நம்ம குடிக்கும் போதும் இதை எடுத்து சாப்பிடும் போதும் அருமையாக இருக்குது. இந்த மொஹபத் சர்பத் வந்து அருமையாக இருக்குது. இது மாதிரி ரோஸ் மில்க்லேயும் நான் போட்டு காட்டுறேன். அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு சூப்பரான பேர் வச்சுருக்காங்க, மொஹபத் சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கும் போதே வந்து அருமையாக இருக்குது. இந்த குளிர்ச்சி தன்மை, ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடைய சர்பத்தை தான் வந்து மொஹபத் சர்பத்துன்னு சொல்கிறோம். இதை வந்து செய்தாச்சு. இது நோன்புக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு அழகுக்காக ஒரு புதினா இலையோ இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சும்மா அழகுக்காக வந்து எடுத்திருக்கேன். ஹெல்த்தியான துவையலையும் பார்த்துருவோம். புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி வந்து லைட்டாக வறுத்துட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்குன்னு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து இதில் வந்து காய்ந்த மிளகாய் 3 எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. நல்லா வறுத்துட்டு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கின்னு நல்லா வறுத்து இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 4 டீஸ்பூனும் கருவேப்பிலையும் இதை எடுத்துட்டு தான் வந்து அந்த கருவேப்பிலையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்க போகிறோம். அட்டகாசமாக இருக்கும் இந்த துவையல். வந்து கஞ்சிக்கு வந்து நோன்பு கஞ்சிக்கு வந்து ஒவ்வொரு துவையலாக வந்து செய்துடுவேன். அதில் வந்து உளுந்து துவையலும் வந்து செய்துட்டேன். எள்ளு துவையல், புதினா துவையல், அப்புறம் மல்லி துவையல், நிறைய துவையல் ஐட்டங்கள் வந்து செய்துட்டேன் நான். அந்த கஞ்சிக்கு தொட்டுக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொழுந்தாக தான் வந்து வீட்டில் உள்ள கருவேப்பிலை தான் நல்லா ஒரு 5-6 கொத்து அளவுக்கு எடுத்துட்டு கருவேப்பிலை எப்படி வேணாலும் நீங்கள் கொழுந்து இல்லைன்னா கூட கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா வந்து ஈரப்பதம்லாம் போகும்படி நல்லா வறுத்துக்கின்னு நல்லா வந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம சமையலை செய்வோம். நல்லா வறுத்துக்கின்னு ஈரப்பதம் போனவுடனே இதை வந்து நல்லா ஆற விட்டு அந்த உளுந்து, காய்ந்த மிளகாய் அதையும் ஆற விட்டு புளியெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கெட்டித்தன்மையாக இருக்குன்னு இந்த உளுந்து துவையல். இது வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். நல்லா ஸ்பூன் கணக்கில் விடுங்க, சொட்டு சொட்டா. ஏன்னாக்கா வந்து ரொம்ப நம்ம டம்ளரில் ஊற்றுனாக்கா தண்ணியாக போயிடும் துவையல், நல்லா இருக்காது. இந்த மாதிரி கெட்டித்தன்மையாக இருந்தால் தான் அருமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து கஞ்சிக்கு செய்துட்டேன். அப்புறம் மொஹபத் சர்பத்தும் செய்துட்டேன். அட்டகாசமாக இன்றைக்கி வந்து 2 வடை வந்து வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பள்ளிக்கு போயிட்டாங்க. என்னோடய கணவர் வந்து நோன்பு திறக்க. நான் மட்டும்தான் இதை வைத்து நான் திறந்துட்டேன். இந்த துவையலும் ரெடி ஆகிட்டாங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுக்குன்னு இதை வந்து ஒரு தனியாக ஒரு கோப்பையில் மாற்றிடுவோம். அருமையான உளுந்து துவையல் ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும். செய்து பாருங்கள். ருசி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ருசி, சுவை எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.